யுவர் ஸ்கூல் பேக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட் பேக்கெல்லாம் வந்து நிறையா பார்த்துட்டோம். ஸோ ஸ்கூல் பேக், அதாவது சின்ன குழந்தைங்க மனநிலை எப்படி இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்ம கலர்ஸ் தமிழ்லேருந்து 2 சுட்டி குழந்தைகளை கூப்பிட்டுருக்குறோம். ஸோ டிவிடி ஷோ, அதாவது டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ் சீசன் 2லேருந்து சூப்பராக 2 குட்டிஸ் வந்துருக்கிறாங்க. பிருத்திவி அண்ட் தயான், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? அவர் என்ன பயங்கரமாக ரொனால்டோவோட மினியேச்சர் மாதிரி வந்திருக்கிறாரு. அவர் பயங்கரம் அந்த சாக்ஸ்லாம் இவ்வளோ தூரம் போட்டு. ஃபுட்பால் பிளேயரா நீங்கள்? ஆடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குமா ஆடிட்டு இருந்தீங்க? இப்போ எத்தனை ஸ்டாண்டர்டு? இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட். இந்த 2 வருஷமா ஆடுறது இல்லை. அது மாதிரி ஃபுட்பால் முன்னே விளையாண்டுருந்தீங்களா? முன்னே விளையாண்டுருந்தேன். முன்னே. ஓகே. நீ என்னப்பா கராத்தே கிட் மாதிரி வந்துருக்குற, பயங்கரமா இருக்கு ஹேர் ஸ்டைல்லாம். யார் பின்னி விட்டா? இதுக்கே ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துருக்கும் போல் இருக்கீங்க. அத்தை பார்லர் வச்சிருக்காங்களா? சூப்பர். எவ்வளோ நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போச்சு தெரில. அத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க. சூப்பராக. கராத்தே கிட் படம் பார்த்துருக்கியா? அதை பார்த்தா அது இன்ஸ்பயர் ஆன இது. அவர் உண்மையிலே அவன் ரொனால்டோ, சச்சின் டெண்டுல்கரோட சின்ன வயசு ஃபேஸ் மாதிரியே இருக்கு அவனுக்கு. உனக்கு பார்க்கறதுக்கு அப்படியே வந்து இந்த கராத்தே கிட்ல ஒரு குட்டி பேர் வருவான்ல, அது பாம்பேல ஒருத்தங்க இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பாம்பேல இப்படி தான் வச்சிருப்பாங்க. சென்னையில் இப்படி யாருமே வச்சில்ல, நம்ம தான் வச்சிருக்கணும் அப்படின்றக்கா நீ வச்சிருக்க. கரெக்டா? சூப்பர். ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இந்த டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ் அதை பற்றி பேசிடலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு அது பயங்கரமாக நீங்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டான்ஸ் எப்போ இருந்து ஆட ஆரம்பிச்சிங்க 2 பேரும்? 3 இயர்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்போ 3 வயசுலேருந்து ஆடிட்டு இருக்கியா? அப்பா, நாங்களாம் 3 வயசுல கை கால் உதறதே ஒரு பெரிய ஆக்டிவிட்டிஸாக இருக்கும். பட் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிருக்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யாரை பார்த்து டான்ஸ் ஆடணும், சரி ஓகே இதுதான் நம்மளுக்கு டான்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு? எனக்கு ஃபுட்பால்ல இருந்து தான். ஃபுட்பால்ல சொன்னாங்க நீ டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டா? இல்லை, ஃபுட்பாலுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல சேர்த்து விடுங்கன்னு அப்படி சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டான்ஸ் சேர்த்து விடுங்க, அதுக்கப்புறம் ஃபுட்பால் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நீ செல்லும்? நான் வந்து ஒரு சாவல் ஆடிட்டு இருந்தேன். சாவல் ஆடிட்டு இருந்தியா? சாவல் ஆடினியா என்ன? ஏரியா சாவா? பெரிய சாவா இல்லை சின்ன சாவா இல்லை வாட் சாவு? காராச்சி மாதிரி சொல்லிட்டு இருக்க. சாவல் ஆடினியா? சாவல் ஆடின்னு இருக்கும்போது மேல ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, பக்கத்துல டான்ஸ் கிளாஸ் இருக்காங்க வீட்டு பக்கத்துல. அவங்க மாஸ்டர் வந்து ஏய் இவன் நல்லா ஆடுறானே. என்ன குத்து, டபரா குத்து போட்டியா? இந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் போட்ட சாவல? குச்சி குச்சி ஆடிட்டு கூச்சு கூச்சு. அப்ப சின்ன வயசு, இப்ப ரொம்ப பெரிய வயசு ஆயிடுச்சுல. அதான் எப்ப இருந்து, அதாவது கிட்டத்தட்ட நீயும் ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து 3 வயசு இருக்கும் போதுல இருந்து ஆடிட்டு இருக்கீங்களா? 4 இயர்ஸ்ல இருந்து ஆடுறீங்க. இப்ப அவர் 3rd, நீங்க எத்தனாவது? 4th. 1 வயசு வந்து சீனியர் நீங்க. ஓகே, அப்படிதான் டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாக்கின்னு ஒரு பேர் இருக்காமே? அதுவா, அது அந்த கிளாஸ்க்கு சேர்ந்து ஒரு மாசம் கழிச்சு அந்த மாஸ்டர், நான் மாஸ்டர் கிட்ட பேரே சொல்ல மாட்டேன், அதனால அவர் வந்து அது எனக்கு ஜாக்கின்னு வச்சிட்டாரு பேரு. ஜாக்கின்னு பேர் வச்சிட்டாரு. சரி, என்னென்ன ஸ்டெப்லாம் வந்துட்டு ஈஸியாக போடுவீங்க நீங்கள்? மாஸ்டர் பார்த்துட்டு இவனை ரொம்பலாம் ட்ரெயின் பண்ண வேணாம், லைட்டாக 4 ஸ்டெப் சொல்லி கொடுத்தாலே பயங்கரமாக பண்ணுறவானுங்க அப்படின்ற அளவுக்கு எது மாதிரி டான்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இந்த ஃப்ளோட்டிங் மூமெண்ட்லாம் பண்ணுவீங்களா, இல்லை கை வச்சு மூமெண்ட்லாம் பண்ணுவீங்களா? எந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் உங்களுக்கு? இங்கே பேசு. என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா? அடேங்கப்பா, இது பேர்லாம் என்னப்பா? அது பேர்லாம் உட்காந்து சொல்லு. ஆலம் ஷேக்கா? என்ன ஷேக்? ஹாலம் ஷேக். அப்படி ஷேக் பண்றது அது பேர் ஹாலம் ஷேக். இப்போ டிவில ஏதாச்சும் ஒரு பாட்டுலாம் பார்த்துட்டு அந்த ஸ்டெப்பை நம்ம கன்ஃபார்மா போட்டுறணும் அப்படின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் உண்டா? ஏதாச்சும் ஒன்று? என்ன பாட்டுலாம்? மைக்கில் அப்புறம் நான் தனியா அதெல்லாம் பண்ணுவோம், சரியா? நீ அந்த மாதிரிலாம் பண்ணது உண்டாப்பா? ஏதாச்சும் ஒரு பாட்டு சேர்ந்து தான் பண்ணுவீங்க எல்லாமே? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அப்புறம் என்ன உங்க மென்டர் வந்து அவங்க யார்? இனியா மேமா? எப்படி ஏதாவது என்னது ஓனர் வந்து எப்படி நல்லா அப்பப்போ சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா ஆடுறீங்கடா தம்பிங்க எல்லாம் பண்ணுவாங்களா? நல்லா வேகமாக மண்டையாட்டுறீங்க, நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மெயினாக இந்த ஷோவில் வந்து அதாவது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஸ்கூல் பேக் சமாச்சாரம்லாம் பார்க்க போகிறோம். இந்த இது மூலமாக உங்கள் பேக்கில் என்னென்ன இருக்குது தெரியாது, ஏதாச்சும் கரப்பாம்பூச்சி இல்லை ஏதாச்சும் எலி கூட குடியிருக்கலாம், ரொம்ப வருஷமாக எடுக்கலல்ல, என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? பேக் எடுத்துருவாங்க. போய் ஸ்கூலுக்கு போகும்போது கூட தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போயிருக்க மாட்டேன். இந்த சோகோரன்னு தண்ணி பாட்டிலாம் அவங்க அம்மா பூச்சி கொடுத்துருக்காங்க பார்த்தியா? தண்ணி பாட்டில் ஏதாவது தண்ணி பூச்சிக்கிட்ட அப்புறம் சாப்பாடு டப்பாலாம் அதை வச்சிருக்கியா? லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸு. வாரேவா, ஆன்லைன் கிளாஸில் சாப்பிட்றதுக்குலாம் நம்ம அண்ணனுக்கு இப்போ எடுத்துன்னு வந்துருக்கிறேன். அப்படியே ஒன்று அவனும் வச்சிருக்கான் பாரு. டேய், நீயும் பாட்டில் வச்சிருக்கீடா? வெரி குட், வெரி குட். எல்லாம் நேற்றே பேசி வச்சிட்டிங்களா என்னென்னு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி?
சரி ஓப்பன் பண்ணுங்க அப்படியே என்னென்ன வச்சுக்கிறீங்க. நபாட்டி. நபாட்டி வெரி குட். போன எபிசோட் எதுவும் பார்த்தியா? இந்த பிள்ளைங்க பூரா ஏதாவது எடுத்துட்டு வந்ததுக்கு உள்ள ஓரியோ நபாட்டி. நீ என்ன வச்சுக்கிற? நட்ஸ். என்னடா நட்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. எங்க அம்மா இது இந்த உங்க அம்மா சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தா எடுத்துட்டு செஞ்சாங்க. செஞ்சாங்களா? பாரு உங்க சோக்காவை எவ்வளோ டெடிகேஷனா வீட்டில் நட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. வெரி குட். படிக்கிற சம்மந்தமா எடுங்கடா, சாப்பிட்றதா எடுத்துன்னு இருக்கோம். நிறையா புக் வச்சிருக்கிறியா? ரஃப் நோட்டா? அதான் என்னது கிளாஸ் மேக்ஸ் நோட்டா? இதெல்லாம் எத்தனை பாருங்க பாசி பிடிச்சிருக்கு. பசங்க ரொம்ப நாளாக எடுக்கிறது இல்லை போல் இருக்கு. அதுதான் இங்கே வேறு ஃபுல்லாக என்னென்னமோ எழுதிருக்கீங்களடா. என்னது வாட் இஸ் திஸ்? மேக்ஸ் நல்லா வருமா உனக்கு? 2 எவ்வளோ? அட்டெண்ட் பண்ணிட்டு 2 4. வெரி குட் வெரி குட். நீ சொல்லு பார்ப்போம். 5 × 5 எனக்கு மட்டும் பெரிய நம்பராக கொடுத்துட்டீங்க தெரியுது. விடு பரவாயில்ல. அப்படிதான் அதான் புக்கு இப்போதான் புக்கு வாங்கினானா அதனால் நம்பர் தெரியல. யூனிட் 5 என்னடா சிண்ட்ரலா கதையா? இது ஒன்று வரையிரு. இப்போ அது பூரா என்ன அம்மா அங்கே இருந்ததுக்கு ரன்னிங் கமெண்ட் கொடுக்குறாங்க. வேற புக் எடுத்து காட்டுறா. அட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்கேன்ல நான் அப்படின்ற. என்னது இது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஆனால் 2 பேரும் நல்லா படிப்பீங்களா? நான் படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுவா இங்க பாருங்க. இது வந்து ஈஸி தான். 800 + 40 845. வெரி குட். இப்படி பிரிச்சு போட்டு ஈஸியா போட்டுடலாம். 2 பேரும் நல்லா படிப்பீங்களாப்பா? படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஃபீஸ் கட்டல. அதனால இப்பதான் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். ஏன்டா எல்லா உண்மையும் கேமரா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க? அதாவது மழை காலன்றதுனால ஒன்று ஃபீஸ் கட்டாமல் இருக்காங்க. பிள்ளைங்க ஆன்லைனில் எதுக்கு படிச்சுக்கிட்டு எதுவும் ஒன்று நேரத்தை ஸ்கூலில் போய் படிக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே வேற புக்கெல்லாம் எடு. நான் குழந்தைங்கன்றதுனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வேற பேசணும் நம்ம. இது வந்து ரஃப் நோட்டா? எங்க அக்காவும் நானும் செஞ்சது. அக்காவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அவன் 2 பேருமே ஆன்லைன் கிளாஸ் தானே செஞ்சாங்களா? அது சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்களே. வெரி குட். இது என்ன நீ ஒரே பையனாப்பா வீட்டில்? இல்ல என் அண்ணன் இருக்காங்களா? அண்ணன் என்ன பண்றாரு? ஸ்கேட்டிங். என்னன்னாங்க அதுக்கு ஏண்டா அண்ணன் வந்து படிக்கிறாரு, இத்தனை அண்ணன் வந்து ஸ்கேட்டிங் பண்றாரு, நான் டான்ஸ் ஆடுறேன், அதை தவிர வேற சொல்ல மாட்டீங்களா? ஓகே இது என்ன புக்கு? ஸ்டோரி புக்கு. இது என்ன புக்கு? மேக்ஸ். நீ நல்லா அதான் மேக்ஸ் தான். நீ நம்ம கேஸ் ஆச்சு விட்டுருவோம். வேற என்ன இருக்கு? இதுல வந்து இங்கிலீஷும் இருக்கு, மேக்ஸும் இருக்கு, இவிஎஸும் இருக்கு, கிராமர் எல்லாமே இருக்கு. கிராமர் இருக்கு. கிராமர்லாம் தெரியுமா உனக்கு? பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்பதான் புக் வாங்கினேன். இவன் ஒருத்தவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா இப்பதான் புக் வாங்கினேன், ஸ்கூலுக்கே போறது இல்லையே அப்படின்னு ஏதாவது சொல்லிடுறேன். ஓட்ட கேட்க மாட்டேன்டா நானு. ஓகே வெரி குட். வேற என்ன? இப்போ ஏதாவது ஒரு புக் எடுப்பா, நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். என்ன? ஓ புக்ஸுக்குள்ள பார்க்கணுமா? ஓ நைஸ். நல்லா வரைவியாடா? ஆர்டிஸ்டா? இது எப்படி? ஆயில் பேஸ்ட். ஒரு கிரையான்ஸ் இருக்கும். ஆயில் பேஸ்ட். இது ஸ்கெட்ச்ல போட்டா இது ஆயில் பேஸ்ட். இது ஸ்கெட்சா? நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா வரையறீங்க. வெரி குட். இது வந்து எப்போதுமே வந்துட்டு இந்த சின்ன வயசுல நம்ம காக்கானா நம்ம 6 தான் வரைவோம். இந்த 6 வரைஞ்சு அழகா இப்படி வந்து பார்க்கும்போது இது யார்? நீ அக்காவுமா? உனக்கு அண்ணன் தானே இருக்கு? கேர்ள் ஃப்ரெண்டு. அப்போது அது யாரு? அப்போ குடுமி போட்டிருக்கு. யார் அது? மாட்டிக்கிட்டான். நாயா? ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். இதடா பீக்காச்சுவா? இல்ல கொரோனா வரைஞ்சிருக்கியா நீ? போக்கிமான்ல ஒரு வரும். போக்கிமானா? இது என்னது? டைனோசர். இதுவும் போக்கிமான். போக்கிமான்ல வரும். எல்லாமே போக்கிமான். எல்லா போக்கிமான் ரொம்ப பிடிக்குமா? இதெல்லாம் இந்த அனிமல் பார்ட்ஸ் இதுவும் சம்திங். உதயசூரியன் இல்லை அதெல்லாம் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருக்க நீனு. பரவாயில்ல. வேற என்ன இருக்கு? நீ என்ன வரைஞ்சிருக்க ஏதாவது? உனக்கு வந்துட்டு இப்போ வேற இந்த டான்ஸிங் தவிர இந்த சிங்கிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. வெரி குட். இதுவே நீங்கள் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். ஏய் வாவ் பாரேன். அதாவது பையன் வந்து பக்கா ஸ்கிரிப்டோட வந்திருக்கான். நீங்கள் பேக்கு கேட்டிங்கன்னா நான் உள்ளேருந்து எல்லா டேலண்ட்டையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி லேமினேட் பண்ணி சூப்பராக. இது எப்போ எடுத்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். கொஞ்ச நேரத்துக்கு போய் எடுத்துன்னு வந்தியா? போயிட்டு எடுத்துனா பிரிண்ட் போட்டு வந்துக்கிறான். என்னடா ஃபோன்ல இருந்துச்சு. ஐயோ எல்லாத்தையும் சொல்றானே. ஓகே நைஸ். மாஸ்டர் ரொம்ப பிடிக்குமா? மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா அவங்க 2 பேரையும்? என்ன சொல்லியிருந்தாங்க மாஸ்டர்? ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து இவங்க தான் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு, ஓ சூப்பர் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். என்ன அப்போ மாஸ்டர் முன்னாடி என்னென்ன ஆடி காமிச்சிங்கன்றத லாஸ்ட் ஆடி காட்டணும் 2 பேரும். சரியா? இது என்ன மைக்கேல் ஜாக்சனா? ஓ
சூப்பர் சூப்பர், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அவங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்து பயங்கர இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். ஏன்னா அவரோட நீங்கள் போட்டிங்களே ஒன்று போட்டிங்களா, அது பேர் என்னது, இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு போட்டிங்களே ஸ்டெப்பு, ரொம்ப ஷேக்குலாம் பேர் வச்சிங்களே, இதெல்லாம் இவர் நல்லா பண்ணுவார்ல. அவர் பண்ணுவாரா? அவர் எல்லாமே பண்ணுவாரா? 3 வாக் பண்ண தெரியுமா உனக்கு? 2 பேருக்கு பண்ண தெரியுமா? லாஸ்ட்ல சொல்லி தரீங்க எனக்கு ஹவு டு டூ 3 வாக் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம எர்த்து வாக்கெலாம் நல்லா பண்ணிடுவோம், 3 வாக்கு தான் வராது. ஓகே, வேற ஏதாவது எடுங்க. பார்ப்போம். என்னடா டே, என்ன உங்க ஸ்கூல்ல ஃபேன்லாம் இருக்காதா? தூக்கிட்டு போயிடுவோம். நாங்களாம் ஹீரோல நாங்களே ஃபேன் வச்சுக்குவோம், நாங்களே பேனர் வச்சுக்குவோம், நாங்களே வந்து போஸ்டர் அடிச்சுக்குவோம்டா அப்படின்றான். சூப்பர். அது அப்படியே நல்லா கரண்ட் பில்லே கட்ட வேணாம் போட்டுருக்கேன், பேட்டரி போட்டால் போதும், அது சுவிட்ச் போட்டால் ஓடும். ஓகே, அங்கே பாரு பிள்ளைய, அவன் பாரு படிக்கிற சம்மந்தமாக எடுத்துனா நடிக்கிற சம்மந்தமாகவே எடுத்துகிட்டு இருக்கிற நீ. பரவாயில்ல, நல்லா இருக்கு. உள்ள வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடு, என்ன வச்சிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து என்னோட கலர் பென்சில். கலர் பென்சிலா? இது வந்து நான் டான்ஸுக்கு போகும்போது விதவிதமாக கலர் பென்சில் இது வாங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து இது எங்க அக்காவோட பென்னு. அக்காவோட பென்னு. நிறைய பென்சில் வச்சிருக்கேப்பா. இது சின்ன பென்சில் தான். இத பாருங்க எவ்வளவு பெரிய பென்சிலா பாருங்க. என்னடா பென்சில் மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு, தீரவே தீராது போல் இருக்கே. இதை தூக்கி எழுதுறதுக்கு நீங்க நல்லா சாப்பிடணும் போல் இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல அது. எதுக்கு நமக்கு எனக்கு நீங்க தேவைப்பட்ட பொருளா காமிச்சீங்கன்னா பரவாயில்ல. இது எதுக்கு என்கிட்ட காட்டுறீ? கம்மி மத்தப்பா இருக்கு. ஷேர் பண்ணி எழுதலாம். வெரி குட். இது வந்து பிரேக் டைம்ல யூஸ் பண்றதுக்கு. சும்மா வரைஞ்சிருக்கீங்க? அதாவது வரைஞ்சிருக்கேன், காட்டுங்க. இதுல வரையறதுக்கு எதுவும் இல்ல, கலர் அடிக்கலாம். ஓகே, அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த படம் வரைகிறது, கலர் பண்றதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் வந்து நான் கலருக்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுவேன். வெரி குட் அமேசிங். இந்த மைக் நல்லா வேலை செய்யுது. அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை செய்யுதா இல்லையான்னு. ஓகே, அவ்வளோதானே? வேற எதுவும் இல்லையா? இந்த ஜிப்பு சைடு ஜிப்பு இல்லை இருக்கு ஒன்ட்ட இருக்கா? இன்னும் என்னப்பா அது? ஸோ சாப்பிடும்போது டவல் போட்டு சாப்பிடணும்னு இருக்காங்களா வீட்டில்? வந்து கச்சிஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போகும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். யார், உங்க அம்மாக்கா இல்லை உனக்கா? எனக்கு தான். உனக்கு தான். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி டாஸ்கிங். இது என்னன்னு தெரியல சொல்கிறேன், நானும் ஓகேன்றேன். இது ஓகே, இது ஓப்பன் பண்ணுப்பா. என்னது இது? கண்ணாடியா? ஏய், என்னடா பண்ணுகிற? ஒரு கெட்டப்புக்கு ஒரு கண்ணாடி. கண்ணாடி கடையா வைக்கலாம் போல இருக்கு. நாங்க டான்ஸ் ஆடும்போது ஏஜென்ட் காஸ்டியூம் இந்த வாரம் வர போகுது. இந்த வாரம் இது வருமா இந்த கண்ணாடிலாம்? அவன் என்ன கையில நிஞ்சா கட்டெல்லாம் வச்சிருக்கான்? வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஆடுது. அது பண்ண தெரியுமா உனக்கு கையில அப்படி சுத்துறதுல? டேமன் காட்டவா? பண்ணி காட்டு. அங்கடி இருக்கு ஒயர் இது பண்ணிக்க. டான்ஸ்லயே பண்றது. அத பண்ணுப்பா. இது வரும். வரலடா. எனக்கு விட்டுருப்பீங்களா? டேஞ்சர் டயபாலிக்கா இருக்கணும் போல இருக்கு. போதும் தம்பி, அவனை உட்காந்து நல்லா பண்ணீங்க. வெரி குட். ஓகே, டிவிடியில வந்துட்டு இப்போ எப்படி கொஞ்ச நாள்ல வின் பண்ணிடலாம்ல டைட்டில்? அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? இதெல்லாம் எடைக்கு போடாம உள்ள வச்சிடணும். ஓகே, இன்னும் படிக்கணும்ல? வாவ், அமேசிங். இதை போட்டு இப்போ வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க டான்ஸ். சரியா? Symphony Stores Elite Gold and Diamonds.